இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 கொரிந்தியர் 3:7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறா பார்ப்போம். திருச்சபையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த வேலைகளாக இருக்கட்டும், அதில் முன்னேற்றம், உயர்வு, புகழ் இப்படி எதுனாலும் தேவன் அதை நினச்சி ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு கடவுள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கோ இல்லையோ, நம்ம மேலே ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்னஸில் என்னோடய ஃபுல் உழைப்பையும் போட்டிருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சபைக்கு நான் இவ்வளோ உழைச்சிருக்கேன், அதனால வெற்றிலாம் கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். இப்படி நம்மனால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு நம்ம நம்புகிற மைண்ட் செட்டுக்கே வந்துடுறோம். இப்படி நம்மளை நாமளே உயர்த்த தேவன் நம்மளை தாழ்த்திக்கிட்டே வராருன்னு அர்த்தம். எத்தனையோ தடவை நம்மளே நினச்சிருப்போம், சரியாக தானே செஞ்சேன், கரெக்டாக தானே பிளான் பண்ணி வீடு கட்டினேன், அப்புறம் எப்படி தப்பாச்சு அப்படின்னு கண்டிப்பாக நிறைய காரியங்களை நினச்சிருப்போம். ஏன் தப்பாச்சு? நாம் செஞ்ச செயலில் தேவன் ஆசீர்வதிக்கலைன்னு அர்த்தம். அப்போது தேவனால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நம்பி நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்.